வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய புக்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்போம். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு அற்புதமான புக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக் பேர் பார்த்திங்கன்னா 1% சொல்யூஷன். இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக்கு பேர். இந்த புக்கு ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் அதாவது கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எந்த புக் அடுத்தது நம்ம படித்து வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணது 1% சொல்யூஷன் தான். அதனால தான் இந்த புக்கை நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு அற்புதமான புக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1% சொல்யூஷன் இது எழுதுனவர் பார்த்திங்கன்னா டாம் கலோனல். இவர் தான் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் ஒரே ஒரு ஹீரோ இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கின் தான் நம்ம கதையோட ஹீரோ. கின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. யாரோட ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்ருக்காரு பார்த்திங்கன்னா, அவங்க பையன் ஸ்கூலில் விளையாடுற ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. அந்த பையன் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே விளையாடுறான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த பையன் போன மேட்ச்சில் அவங்க டீம் ரொம்ப மொக்கையாக விளையாடிட்டு இருந்து ரொம்ப படுமோசமாக தோற்றாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பையன் ரொம்ப விளையாடிட்டுருக்கான், அதிகமாக நல்லா விளையாடிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க டீமில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. உடனே ஆத்தருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு வேளை கோச்சை மாற்றிருப்பாங்களோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் யோசிக்கிறார் மனசுக்குள்ளேயே. அப்போ கோச்சை பார்க்குறாரு. அதே பழைய கோச்சு கம்பீரமாக இப்போ நின்றுட்டுருக்காரு. இன்னும் கோச்சும் மாறலை, ஆனால் பசங்க இவ்வளோ டேலண்ட்டாக விளையாடுறாங்களே எப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, கிம்மோட பையன் கோல் போட்டு அந்த மேட்ச்சை முடிச்சிடுறான். இவரும் கோச்சிக்கிட்ட போய் சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்கள் ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. முன்னை விட இப்போ என் பையன் ரொம்பவே நல்லா விளையாடுறான். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டயும் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. அது என்ன சேஞ்சு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றது கேட்குறாரு. உடனே அந்த கோச் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒலிம்பிக்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன், ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் வந்த சேஞ்சஸ் தான். என்னென்னா 2016 குளிர் பிரதேசத்தில் அத்லீட் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒலிம்பிக் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கும் 4வது இடத்துக்கு வந்தவங்களுக்கும், அதாவது கோல்டு மெடல் ஜெயித்தவங்களுக்கும் எந்த பரிசுமே பெறாதவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 1.8 செகண்ட்ஸ். அதுவும் 1.8 செகண்ட்ஸ் ஒன்லி தான். சரிங்களா? அது பர்சன்டேஜ் கணக்கு போட்டுனா 0.9% தான். அதாவது கிட்ட 1% கிட்ட தான் அவர் தோற்றுருக்காரு. நான் எதையுமே ஜெயிக்காதவருக்கும் கோல்டு மெடல் ஜெயிச்சவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் 2008 சரி, அதேமாரி ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பேர் கலந்துக்கிறாங்க. அது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் போட்டி தான். அந்த போட்டியில் மொத்தம் 8 பேர் கலந்துக்கிறாங்க. நம்மளோட ஆள் பார்த்திங்கன்னா, அதாவது பில்பில்ஸ் அப்படின்ற ஒருத்தர் பார்த்திங்கன்னா 50 மீட்டர் பார்த்திங்கன்னா 7வது இடத்துல கடக்கிறாரு அந்த நீச்சல் போட்டியில். அதுக்கப்புறம் அடுத்த 50 மீட்டர் பார்த்திங்கன்னா அவர் 2வது இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் மீட்டர்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் முதல் இடத்துக்கு வர்றாரு. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த 2வது இடத்துக்கு வந்துட்ட பிறகு அவர் ஒரே ஒரு புஷ் பண்ணுறாரு. அந்த ஒரு புஷ் மூலமா எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் அவர் ஜெயிச்சிருக்காரு தெரியுமா? ஃபஸ்ட்டு மில்லர் அப்படின்றவர் 50.59. இவர் பார்த்திங்கன்னா 50.58. ஒரு லாஸ்ட்டில் ஒரே ஒரு சின்ன ஒரு புஷ்னால் இவர் பார்த்திங்கன்னா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம ஜெயிக்கிற தருணத்தில் இருப்போம். ஆனால் அங்கே லாஸ்ட்டில் நம்ம எடுக்கிற புஷ் கம்மியாக இருக்கும். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டருக்கும் அவர் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு சின்ன புஷ் மூலமாக அவர் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக்கில் போட்டியில் கலந்துக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா 1.1% இருப்பாங்க, இல்லை 1.4 இருப்பாங்க, 1.9 இருப்பாங்க. ஆனால் ஆவரேஜாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் கேட்குறாரு. இவ்வளோ நேரம் கோச் சொன்னதை கேட்டுட்டு அந்த கிம் சொல்கிறாரு, இந்தமாரி இதெல்லாம் ஒலிம்பிக் வேணால் கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் ஒரு லோக்கல் ஸ்கூலில் ஒரு கோச்சு, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது கேட்குறாரு. அதுக்கு இவர் கோச் சொல்கிறாரு, எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமான்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும். அதாவது டெய்லியும் நாங்கள் எங்களை 1% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நேற்று நாங்கள் இருந்ததை விட, நேற்று நாங்கள் எவ்வளோ இருந்தோமோ அதை விட நாங்கள் 1% எங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி டெய்லியும் பார்த்திங்கன்னா நேற்றை விட நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறப்ப எங்கள் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை நான் இதெல்லாம் இந்த ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இப்போ தான் இதே கண்டுபிடிக்கிறா, இதுக்கு ஒரு டீமே இருக்குது, இவங்க நிறைய இன்புட்ஸ்லாம் அவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த டீமில் சேர்ந்தேன். நான் அந்த டீமில் சேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோச், அதாவது நான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அதுவும் இல்லாமல்
சைக்காலஜிக்கல் டீச்சர் ஒன்று இருந்தார், அப்புறமா வந்து சைக்காலஜிஸ்ட் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அப்புறமா ஒலிம்பிக் அத்லீட் ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் இருந்தாங்க. நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக மீட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது கலெக்ட் பண்ணி அவங்க என்னென்ன விஷயத்த வந்து நிறைய விஷயம் எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்த காமனாக சொல்கிறாங்க. 1% சொல்யூஷன். அதாவது நம்மளை ஒரு பர்சன்டேஜ் நம்ம வந்து லீட் பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்மளை வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணிவிட்டு போனாலே நம்ம போட்டியை எடுத்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த ஆளாக மாறிடலாம். அதாவது நேற்று நம்ம வேறு யாரையும் நம்ம போட்டியை எடுத்துக்க தேவையில்ல. நம்ம நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், அதை நேற்றோட நம்ம இன்றைக்கி ஒரு படி மேலே இருக்கோமா, அதுதான் முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்னால நீங்கள் சக்ஸஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிடலாம். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெய்லியும் 8 மணிக்கு வந்து எழுந்துக்கிறார் ஒருத்தர், ஒரு 2 மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு மறுநாள் 5 மணிக்கு எழுதணும்னு நினைப்பார். மேக்ஸிமம் 50% எழுத மாட்டாங்க. சில 50% மக்கள் வந்து எழுந்துப்பாங்க. எழுந்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 நாள் எழுந்துப்பாங்களா, அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் 1% சொல்யூஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா 7:50க்கு ஒரு மறுநாள் எழுந்துக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு 3 நாள் ட்ரை பண்ணிவிட்டு 7:50க்கு உங்களுக்கு கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் 7:10க்கு எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி 7:40, அதுமாதிரி 7:30, 7:20, 7:10, 7 மணி அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு விடிங்க. 4 மணிக்கே நீங்கள் எழுதுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவீங்க. அதே மாதிரி தான் டெய்லி ஒரு பர்சன்டேஜ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கரியரில் உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் உங்களால் நேற்று இருந்ததை விட உங்களால் பீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே போதும். அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த 1% புக்கில் வந்து சொல்கிறாங்க. நேற்று இருந்ததை விட நீங்களே வந்து ஒரு போட்டியை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நேற்று இருந்ததை விட நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் மேலே இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தானே அப்படின்றது சாதாரணமாக நினைக்கலாம். சாதாரணமாக நினைக்கிறனால தான் அந்த வேலை செய்கிறோன்றது ஒரு மனசில் வச்சுக்கோங்க. சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறனால தான் அந்த வேலை கரெக்டாக முடியுதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 1%ன்றது ஒரு 100 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். ஒரு 200 நாள் கழிச்சு போகும்போது 200% நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. உங்களை விட ஒருத்தன் வந்து 75%, 80% வந்து உங்களோட அதிகமாக அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களா, இல்லை அதிகமாக வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிக பர்சன்டேஜ் அவங்க வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் உங்களை ஒரு நாளும் உங்களை 1% நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க அப்படின்றது ஆத்தரோட கருத்து. இந்த புக்கு வந்து தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் வாங்குறதுன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமாக அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம்.